இந்த மாதிரி ஓடி வந்த ஆஸ்ட்ரிச் அப்புறம் நம்ம நாகநாதர் இவங்க எல்லாரையும் பார்க்க தான் இந்த ஆஸ்ட்ரிச் ஃபார்ம் வந்திருக்கும். கொஞ்சம் விட்டு இருந்தா இந்த மாதிரி கையை காலி பண்ணிருப்பாங்க. நான் மலேசியா வந்து ரொம்ப நாளா போகணும்னு ஆசைப்பட்ட பிடில இருக்க இந்த ஆஸ்ட்ரிச் ஃபார்ம் தாங்க வந்திருக்கும். ஆளுக்கு 25 வெள்ளி கொடுத்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டோம். டிக்கெட் கூட இந்த மாதிரி ஃப்ரீ வவுச்சர்ஸும் கொடுத்திருந்தாங்க. இந்தியால ஆடு மாடை பார்த்தே வளர்ந்தவன், ஆனா மலேசியால அதை பார்க்க டிக்கெட் வாங்க வச்சிட்டாங்க. ஃபுட்டை பார்த்தோன்னே இந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப நேரமா என்ன மிரட்டி சாப்பாடு வாங்கிட்டாரு. ஆனா இதுக்கப்புறம் தான் மெயின் ஷோவே இருந்தது. இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஆஸ்ட்ரிச் எல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்தோம். பார்த்தது மட்டும் இல்லாம கையிலேயே அவங்களுக்கு ஃபுட் எல்லாம் கொடுக்க அலோவ் பண்ணாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் ஃபுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஆஸ்ட்ரிச் மட்டும் இல்லாம கோழி, ஆடு, மாடு, கழுதன்னு சொல்லி எல்லாத்துக்கூடயும் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். அப்பதான் புரிஞ்சது எப்படியும் என் கையை பறி கொடுக்காம தப்பிச்சு ஆஸ்ட்ரிச்சோட இந்த வடிவேல் வாக்கையெல்லாம் பார்த்துட்டு நம்ம நாகநாதரை பார்க்க வந்துட்டோம். அவரும் நல்லா சமத்து பையனா அங்கங்கன்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தாரு. அப்படியே இந்த பக்கம் வந்தா ஒருத்தர் கியூட்டா தண்ணி குடிச்சிட்டு இருந்தாரு. அப்பதான் அவங்க நமக்கு கொடுத்த ஃப்ரீ வவுச்சர் ஞாபகம் வந்துச்சு. அதை யூஸ் பண்ணி இந்த ரோசல் வாட்டர் ஜெல்லி எல்லாம் சாப்பிட்டு இந்த பக்கம் வந்தா 90s கிட் மாதிரி எல்லாரும் இந்த கேக்டஸ் ட்ரீல எழுதி வச்சிட்டு இருந்தாங்க. சோ நானும் எழுதிட்டு இந்த ஆஸ்ட்ரிச் ரேஸ் பார்க்க வந்துட்டோம். ஆனா அந்த ஆஸ்ட்ரிச் புள்ளைய நல்லா வளர்த்திருக்காங்க. அவங்க பெரியவங்களோட ஓடும்போது இந்த மாதிரி ஜெயிச்சிட்டு சின்ன பசங்க ஓடுறப்ப மெதுவா ஓடி வந்து விட்டு கொடுத்துருச்சு. முக்கியமா ஓடி வந்த அந்த குட்டி பசங்க ஜெயிச்சோன்னு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அப்ப எனக்கு அந்த ஆஸ்ட்ரிச்சை பார்த்தப்ப என்ன தோணுச்சுன்னா, நல்லா இருப்படா போடா, ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த ஆஸ்ட்ரிச்சோட எக் 120 கிலோ வரைக்கும் தாங்குமா. குவாலிட்டி செக் எல்லாம் பண்ணிட்டு ஏறி நிக்க ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம ஏறி நிக்கிறப்ப உடைஞ்சிருச்சுன்னா 100 வெள்ளி கொடுக்கணுமா. ஆனா எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் அது உடையாது. அப்படியே உடைஞ்சாலும் அந்த 100 வெள்ளி கட்ட போறது என் பொண்டாட்டி தான். அதர் பீப்புள்ஸ் மணி. அடுத்தவன் பணத்தை முதலீடு பண்றது தான் 20th செஞ்சுரியோட பிசினஸ் கட்டிக்காரத்தனம்.